ஹலோ, வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்டான ரெசிபி ஸ்க்ராம்பிள்டு பன்னீர். ஸோ இந்த மசாலாவை நம்ம ஸ்டஃபிங்காக வச்சு சாப்பிட்லாம், சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். டயட்டில் இருக்கிறவங்க டைரெக்டாக அப்படியேவும் சாப்பிட்லாம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். துருவிய பன்னீர் மசாலா அதை எப்படி நம்ம சாண்ட்விச்சில் வச்சு செய்கிறோம் அப்படின்றதையும் நான் காட்டியிருக்கேன். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பன்னீர் நல்லா துருவிக்கணும், அப்படி இல்லைனா கையில் போட்டு நல்லா மசிச்சுக்கோங்க. துருவிட்டிங்கன்னா உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது கூடவே கருவேப்பிலை, நறுக்கின குடமிளகாய், தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்து மூணுமே பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம்.
ரெடி பண்ண மசாலாவை நம்ம எதில் வேணால் ஸ்டஃபிங் வைக்கலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போது ப்ரெட் இருக்குது. ஸோ இந்த ப்ரெட்டில் ஸ்டஃபிங் வச்சு நம்ம சாண்ட்விச்சாக செஞ்சு சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் எக்குள்ளேயும் வச்சு ரோல் பண்ணி கொடுக்கலாம், சப்பாத்தியில் ரோல் பண்ணி கொடுக்கலாம், தோசைக்கு மசாலா மாதிரி அப்ளை பண்ணலாம். எல்லாத்துக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா அந்த க்யூப் பன்னீர் போடும் போது உங்களுக்கு டேஸ்ட் அந்தளவுக்கு உள்ளே ஏறாது. இந்த மாதிரி நீங்கள் துருவி போடும் போது உங்களுக்கு பன்னீரோட எல்லா மசாலாவும் நல்லா ஆட் ஆகி உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.